ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியா மிலிட்ரிஸ் காரிடார்ல இந்தியா உருவாகி வருது. இந்தியாவினுடைய மிக முக்கியமாக குரூஸ் மிசைல் பிரமோஸ் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல். இதுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 40,000 கோடி ரூபாய்க்கு இதற்கு முன்பு எப்போதும் சப்ளை செய்யாத அளவிற்கு ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள். மியான்மரோ வியட்நாமோ வாங்குறதை விட யுஏஇ வாங்குறது என்பது இந்தியாவுக்கு உலகத்தில் பெரிய பணக்கார நாடு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா SU-34, SU-35, SU-57 இது அமெரிக்காவுடைய ஸ்டெல்த் விமானங்களுக்கு சமமானது. இப்போ ஈரான் ஒரு வலிமையாக ஒரு ரீஜனல் ஃபோர்ஸாக அவங்க வந்துட்டாங்கனால இந்தியாவுடைய பிரமோஸ் மிக முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. இந்தியாவுடைய பிரமோஸை ஏன் முக்கியமாக பார்க்குறாங்கிறது ஒரு காரணம், இந்த பிரமோஸ் அவர்கள் இந்தியாவிட்ட வாங்கினது தான். இது நாட் ஓன்லி இந்தியாவுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் மட்டுமல்லாமல் இது ஒரு ரஷ்ய டெக்னாலஜி இதில் இருக்குது. இந்தியாவுடைய அறிவும் இதில் இருக்கிறது, ரஷ்யர்களுடைய டெக்னாலஜியும் இருக்குது. ரஷ்யாவுடைய SU-34 எடுத்துகிட்டு போகலாம். கண்டம் விட்டு கண்டம் தாக்கும். இந்த கண்டத்துலேருந்து வேற ஒரு கண்டத்துக்கு கொண்டு அடிக்காம அது எவ்வளோ ரேஞ்ச் தெரியுமா? இந்தியாவில் 5,000 கிலோமீட்டர் எங்கேயோ போயிடும். கிட்டத்தட்ட பாதி அமெரிக்காவுக்கு போயிடும், யூரோப்பை போய் டச். இப்போ இந்தியா சாதாரணமான நாடு கிடையாது. நமக்கு நம்முடைய வேல்யூ தெரியல, நம்ம நாட்டுடைய மரியாதை. என்னுடைய கருத்து என்னன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல உலகத்தில் மிகப்பெரிய டெக்னிக்கல் ஹப்பா இந்தியா மாறும். ஆயுதங்களும் சரி, அக்னிகளும் சரி எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல மிகப்பெரிய ஹப்பாகும். என்னன்னா, சீனாவை போன்று இந்தியாவுடைய பொருட்களுடைய வேல்யூ என்னன்னா மதிநுட்பமும் நீண்டகால பயனளிக்கும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ யுஏஇல என்ன அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்குன்னா, இந்திய ஏவுகணைகள் அரபு கண்ட்ரியில வாங்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியா மிலிட்ரிஸ் காரிடார்ல இந்தியா உருவாகி வருது. இதற்கு முன்னாடி எப்போதும் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது காணப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு சான்று, இந்த அரசாங்கம் 40,000 கோடி ரூபாய்க்கு இதற்கு முன்பு எப்போதும் சப்ளை செய்யாத அளவிற்கு ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 38,000 கோடிங்கும்போது ஒரு பில்லியன் என்பது கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி, 36,000 கிட்டத்தட்ட 38,000 40,000 கோடி ரூபாய்க்கு இந்தியா ஒரு வலிமையான ஆயுதங்களை பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மிக முக்கியமாக குரூஸ் மிசைல் பிரமோஸ் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல். குரூஸ் மிசைல் நம்ம என்னன்னா, அது ரேஞ்ச் 400லேருந்து 800லேருந்து பியாண்ட் 1,500 வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச். இப்போ நம்ம என்ன ரேஞ்சில் உள்ளதை அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நம்முடைய இதை வாங்குறதுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட சம்மதிச்சிருக்காங்க, முடிவு செஞ்சுதான் வந்திருக்காங்க. அது இது ஒரு கொலாபரேஷன், இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இணைந்தது. அதனால இது ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு மேனுஃபேக்சரிங், இதனுடைய பயன்பாடு, இதனுடைய ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இதில் இல்லை. இதனுடைய ஸ்பீடு, இலக்கு, டார்கெட்டு எல்லாமே ஒரு ப்ரிசிசிவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு பல அரசியல் காரணங்கள் இருந்தாலும், இது குரூஸ் மிசைல் எப்பவுமே தெரிஞ்சுக்கணுங்க. பலிஸ்டிக்ஸ் மிசைல் ICBMன்னு ஒன்று இருக்கும், இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். அது ரொம்ப உயரத்தில் போய் தான் தாக்கும். குரூஸ் மிசைல் உயரத்தில் போய் தாக்காது. இது உயரம் மிக கம்மியாக இருக்கும், ஆனால் இதனுடைய சேதாரம் ரொம்ப ரொம்ப மோசமானதாக இருக்கும் குரூஸ் மிசைலை பொறுத்தவரை. மாதிரி ஹைப்பர்சோனிக் அதனுடைய வேகம், அதாவது ஒளியை விட ஒரு 15 மடங்கு அதிகக்கூடிய அளவுக்கு இருக்கும்.
இந்த குரூஸ் மிசைல் வந்து லேண்டு மட்டும் இல்லை, ஆன்டிஷிப் மிசைலாகவும் பயன்படுகிறது, ஸ்கைலையும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அளவிற்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விவகாரத்தை இந்தியாவிடமிருந்து வந்து வாங்கி கொள்வதற்கு அவர்கள் ரொம்பவே மெனக்கெட்டிருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 38,000 கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். இந்தியா நாளை இன்னொரு 10 வருஷத்தில் அது ஒரு 10 லட்சம் கோடி கூட போகும். இந்தியாவினுடைய அந்த மாதிரி இப்போ 5ஆம் தலைமுறை நம்ம வந்து அமெரிக்கா வந்து F சீரியஸை நமக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு கேட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய F-15, F-16, F-18 ஹார்னட், F-18 ஹார்னட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், அது மாதிரி B-2, B-52 இதெல்லாம் இருக்குது அமெரிக்காவிட்ட. இந்த F சீரியஸ் விமானங்களில் ஒன்று வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு தருவதற்கு அவங்க முயன்றாங்க. இந்தியாவுக்கு ஏன் வந்து அமெரிக்கா அந்த F சீரியஸை வந்து நமக்கு தருவதற்கு நம்ம வந்து முயற்சி செய்கின்ற போது நாம் வந்து வேணாங்க, மரியாதையை சொல்லிட்டோம். ஏன்னா அமெரிக்காட்டேருந்து அந்த F சீரியஸை பெறுவதற்கு சவுதி அரேபியா இப்போ தான் ஒப்பந்தம் போட்டுருச்சு. அமெரிக்காட்டேருந்து அதை ஏற்கனவே பெற்று ஒரு ஏர் சுப்ரமசியை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது நமக்கு வழியை வந்து நீ வாங்கிக்கோன்னு சொன்னான் யாரு? அமெரிக்கா. இப்போ நம்முடைய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக இப்போ நம்ம இன்னொரு 2035 5th 5ஆம் தலைமுறை விமானத்தை சொந்தமாக தயாரிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப வேல்யூபிளான ஒரு 5ஆம் தலைமுறை விமானம் இந்தியாவிலே ஓன் மேனுஃபேக்சரிங்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் அதுக்கு விருப்பப்படலை. இப்போ நம்மள்ட்ட ஏற்கனவே ரஃபேல் தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது, பழைய விமானங்கள் இருக்கிறதுனால நமக்கு அது தேவையில்லை. நாம் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து C-10 ஒன்று வச்சுருக்கிறாங்க எங்கே நம்ம சீனாவில். ஆனால் சீன விமானங்கள் ஒரு பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையோ, ஈரானில் அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அமெரிக்காவுடைய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அமெரிக்காவுடைய வந்து பேட்ரியாட்டை கம்பேர் பண்ணுகிற போது சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சீனாவுடைய C-10 பெப்ஸே இல்லை. அதனால் இப்போ இந்தியா அதெல்லாம் தாண்டி அவர்கள் இந்தியாவிடத்தில் வந்து ஒப்பந்தம் போடுவதற்கு வான் பாதுகாப்பு தளங்களையும் ஆகாஷ் என்கின்ற வான் பாதுகாப்பு தளங்களையும் பேசியிருக்கிறாங்க. அது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் மூலமாக செயல்படுகிறது. ஆகாஷ் தீர்வான் அப்படிங்கிற அது ஒரு ஏவுகணை தான். ஆகாஷ் தீர்வான்ங்கிறது வந்து இப்போ இந்த ரெண்டுமே ஒரு பேச்சு மட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம். வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேலே இருக்கலாம், இல்லை 2 பில்லியனாக கூட இருக்கலாம், நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவங்க UAE வந்து அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் வச்சு அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதனாலதான் அந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுறாங்க இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப விலை கூட. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். இதில் ஒரு சிறப்பு என்னன்னா SU-34, SU-35, SU-57 இது வந்து அமெரிக்காவுடைய ஸ்டெல்த் விமானங்களுக்கு சமமானது. SU-57 என்பது சோவியத்துடைய ப்ராடக்ட். நான் இதை வாங்குறதுக்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். SU-57 வந்து அமெரிக்காவுடைய F-35க்கு சமமானது. F-35 என்பது ஸ்டெல்த் விமானம். ஸ்டெல்த் விமானம் என்பது ரேடாரில் பதிவு செய்ய முடியாது. அதற்கு சமமானதான் SU-57. அதே மாதிரி SU-34, SU-35 இது எல்லாமே ரஷ்யாவுடைய விமானங்கள். இப்போ இந்த பிரமோஸை அவங்க இந்தியாவில் பதிவு செய்கிறது SU சீரியஸில் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நான் சொல்கிற புரியுதா? ஏன்னா ரஷ்யாவுடைய கொலாபரேஷனாக இருக்கிறனால இந்தியா வந்து SU தொழில்நுட்பத்தை நமக்கு தராங்க. SU இந்தியாவை வந்து ரஷ்யாவை புட்டின் இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது அசம்பிள் பண்ணி சரக்கு எல்லாமே இந்தியாவிலே பண்ண நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் அமெரிக்காவும் நமக்கு தாராங்கிறான் F-35. அதே போன்று SU வந்து இங்கேயே நீ மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே. உலகத்தில் இருக்கிற மிக தரமான ஒரு விமானம் வந்து SU-34. அமெரிக்காவுடைய F-35க்கு சமமாக ரெப்டாருக்கு 22 சமமான அமெரிக்கா F-22 யார் கையிலுமே கொடுக்க மாட்டாங்க, எவனுக்குமே கொடுக்க மாட்டாங்க. F-18 ஹார்னட், F-16 ஈகிள் எல்லாத்துக்கும் அதுக்கு சமமானது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய SU-34, SU-35. அதே போன்று ஸ்டெல்த் விமானம் SU-57. அதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லா தொழில்நுட்பத்தையும் தரேன்னு யார் சொல்லியிருக்கா? புட்டின் சொல்லியிருக்காரு. அதுவும் நமக்கு போயிட்டு இருக்கு. அந்த விமானங்களில் பயன்படுத்தக்கூடியதான் இந்த பிரமோஸ், ஆகாஷ் வான்தீர். இதெல்லாம் வந்து இந்த முக்கியத்துவம் கொடுத்து சும்மா ஒன்றும் வாங்க மாட்டாங்க அவங்க. இன்டர்நேஷ்னல் இப்போ DRDD வந்து நமக்கு இந்தியாவில் உள்ள டிஃபென்ஸ்
ரிசர்ச் டெவலப்மெண்ட் அந்த இதில் தான் அந்த இதெல்லாம் செய்யப்படுகிறது. ஆகாஷ் வான் தீர்வான்ங்கிறது வந்து அது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனத்தின் மூலமாக வடிவமைக்கப்படுகிறது. டிஆர்டிஓ வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இதற்கு வந்து வேற ஒரு பல காரணங்களும் உண்டு. வேற ஒரு காரணங்கள் என்ன என்பது நீங்கள் கேட்டால், சமீபத்திய ஈரான் போர் இருக்கு பாருங்க, ஈரான் போர், இஸ்ரேல், மத்திய கிழக்கு, அமெரிக்கா எல்லாமே இப்போது வந்து சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்குல என்ன நாடு இருக்கு? ஈரான், ஈராக்கு, அதே மாதிரி ஜோர்டான், சிரியா, இஸ்ரேல், துருக்கி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓமன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனுக்கு அப்புறம் வந்து குவைத்து, இந்த பக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதில் 7 நாடு இருக்கு. அதில் தான் ஒன்று துபாய். இப்போ யூஏஇ தான் நம்ம கூட போட்டுருக்குறது. சவுதி அரேபியா இருக்கிறதுல பெரிய ரீஜனல் நாடு சவுதி அரேபியா. இவ்வளோதான் இருக்காங்க. இப்போ அவங்க நாளைக்கு பல அச்சுறுத்தல்கள் வரும் இந்த போரின் மூலமாக. இப்போ சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் நிரந்தரமான ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக 15,000 பாகிஸ்தான் படைகள் சவுதி அரேபியாவில் இருக்கு. ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட், ஏற்கனவே போட்டு இப்போ இருக்காங்க, அங்கதான் இருக்காங்க. இப்போ யுஏஇல நம்மள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய் தான் நமக்கு கூட அக்ரி போட்டிருக்காங்க. துபாய்னு சொன்னா தெரியும் மக்களுக்கு. துபாயிலோடு அவர்கள் போட்டதன் விளைவாக சவுதி அரேபியாவுக்கும் துபாய்க்கும் உறவுகள் இப்பொழுது அவ்வளவு சரியா இல்லை. ஏன்னா ஏமன் விவகாரத்துல சவுதி அரேபியா துபாயை அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது துபாய். அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலோடும் நெருக்கமாக இருக்கிறது. அந்த நிலையில் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒன்றாக அக்ரிமெண்ட் போட்டது மட்டும் இல்லை, ஒரு 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிசாக கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான்காரங்க. அந்த பணத்தை வாங்கி தான் யுஏஇக்கு, துபாய்க்கு பாகிஸ்தான் கொடுத்து அந்த கடனை அடைச்சாங்க. இப்போ ஈரான் வந்து ஒரு வலிமையாக ஒரு ரீஜனல் ஃபோர்ஸாக அவங்க வந்துட்டதுனால இந்தியாவுடைய பிரமோஸு மிக முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. இந்தியாவுடைய பிரமோஸை ஏன் முக்கியமாக பார்க்குறாங்கக்கு ஒரு காரணம், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மெஷர், அதாவது நான் சொல்ல போனால் இராணுவ நிலை கொண்டிருக்கக்கூடிய பல விவகாரங்கள் வருங்காலங்களில் அமெரிக்காவை விட்டு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பிரமோஸ் அவர்கள் இந்தியாவிட்ட வாங்கினது தான். இது நாட் ஓன்லி இந்தியாவுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் மட்டுமல்லாமல் இது ஒரு ரஷ்ய டெக்னாலஜி இதில் இருக்குது. இந்தியாவுடைய அறிவும் இதில் இருக்கிறது, ரஷ்யர்களுடைய டெக்னாலஜியும் இருக்கிறது. ரஷ்யாவுடைய SU-34 வந்து எடுத்துகிட்டு போகலாம், அது கேரியர் பண்ணலாம், தூக்கிட்டு போகலாம், டிசிசிவ் அடிக்கலாம், மோனிஷன்ஸ் எவ்வளோ டன்னேஜ் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த பிரமோஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு பெரிய அளவிலான ஒரு பெரிய இதைத்தான் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூஸ் மிசைலில் இந்தியாவில் பிரமோஸ் மட்டுமல்ல, அக்னி இருக்கு, ரொம்ப முக்கியமானது. அதுவும் நாளைக்கு வந்து யாரும் கேட்டா கொடுப்பாங்களா? எல்லாமே எக்ஸ்போர்ட் தானே வச்சிருக்கோம். அக்னி மட்டுமல்ல, பிரித்திவி 1 இல்ல. அக்னிங்கிறது வந்து அணு எடுத்துட்டு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையா இல்ல வெறும் மிசைல்ஸ்? நியூக்ளியர் வெப்பன்ஸ் கேரி பண்றது அக்னி. அக்னியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, அது வந்து நியூக்ளியர் வந்து கெப்பபிள், வானத்திலிருந்து மேலே அடிக்கிறது, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அக்னி. இட் இஸ் அ கேரி நியூக்ளியர் வெப்பன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 5 சிஸ்டத்துல அக்னியில வந்து ICBM கேப்பபிள் டு ஸ்ட்ரைக்கிங் டார்கெட் ஓவர் 5000 கிலோமீட்டர். அடி அப்பா, ICBMனா எல்லாரும் இது வைக்க மாட்டாங்க, இந்தியாவில தான் இந்த அக்னி இருக்கு. ICBMனா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இதை வந்து ஈரான் வச்சுதான் அமெரிக்கா அசந்துட்டான். ஆனா அந்த ICBM நம்ம நாட்டில் இருக்கு, அதுதான் அக்னி. அது எதை கேரி பண்ணி கொண்டு போவோம்? வார்ஹெட்ல நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ணி கொண்டு போகும், அதாவது அணு ஆயுதங்களை. அது கிளஸ்டராக இருந்தால் காலி ஒரே நேரத்தில். இந்த அக்னி வந்து 1 to 4 இந்த சீரியஸில் வந்து ICBM, அதாவது நியூக்ளியர் கேப்பபிள் இருக்கு நம்ம நாட்டில் இருக்கிற. நான் பிரமோஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், மேலிருந்து மேலே அடிக்கிறது, காலி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்னி 4 வந்து ICBM கேப்பபிள், இன்டர் கான்டினென்டல் பாலி, கண்டம் விட்டு கண்டம். இந்த ICBMனா புரியாது, கண்டம் விட்டு கண்டம் தாக்கும். இந்த கண்டத்திலேருந்து வேற ஒரு கண்டத்துக்கு கொண்டு அடிக்கும். அது எவ்வளோ ரேஞ்ச் தெரியுமா? இந்தியாவில் 5000 கிலோமீட்டர். எங்கேயோ போயிடும், கிட்டத்தட்ட பாதி அமெரிக்காவுக்கு போயிடும், யூரோப்பாவே டச் பிடிச்சிடும். இப்போ இந்தியா சாதாரணமான நாடு கிடையாது. நம்முடைய வேல்யூ தெரியல, நம்ம நாட்டுடைய மரியாதை. இது வந்து நம்மள்ட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ICBM பற்றி சொன்னது அக்னி. நீங்கள் கேட்டீங்க நியூக்ளியர் இதில் கொண்டு போகலாமான்னு.
அடுத்து நம்மள்ட்ட இருக்கிறது பிரீத்திவி. பிரீத்திவில 1, 2, 3 வெர்ஷன் இருக்கு. அது ரேஞ்சஸ் கொஞ்சம் இன்டகிரேட்டா இருக்கும். அந்த பிரீத்திவி வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் இருக்கு, சின்ன தொலைவு, அதாவது குறைந்த தொலைவில் அடிக்கக்கூடிய. இது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேட்டில் ஃபீல்ட் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இது அதற்கு அடுத்தது நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஷௌர்யா அப்படி ஒன்று இருக்குது. இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல். அதுக்கு அடுத்த ரேஞ்சஸ்ல வந்து பிரம்மோஸ். இப்பதான் பிரம்மோஸ் கேட்கறேன். அந்த பிரம்மோஸை பத்தி பயன்படுத்தா நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த பிரம்மோஸ் வந்து என்னன்னா, இது வந்து இந்தியாவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரஷ்யாவும் ஒரு கொலாபரேஷன் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் மட்டுமல்ல, இது வந்து உலகத்திலே ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரு மிசைல். த வேர்ல்டு நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் மிசைல். இப்போ இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு புரியுதா? புரியுது. இந்த ஒன்னே ஒன்று சொன்னா அதுக்கு பிறகு கேளுங்க. ஃபாஸ்டஸ்ட் மிசைல் மட்டும் இல்லாம இதனுடைய கெப்பபிள் வந்து என்ன சொன்னா, ஒரு மிசைலை வந்து நம்ம ஒண்ணுக்கலாம், இது வந்து எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். இந்த பலிஸ்டிக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். இது வந்து க்ரூஸ் மிசைலா இதையும் பண்ணலாம். இது எதில் பண்ணலாம்? கடலில் தாக்கலாம், ஆன்டி பாலிஸ்டிக்ஸ் மிசைல். அதே போன்று லேண்ட்லேயே அடிக்கலாம், ஆகாயத்தில் அடிக்கலாம். இப்போ எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, பிரித்திவியை பார்த்தோம், அக்னியை பார்த்தோம், இப்போ என்ன பார்த்துருக்கோம்? பிரம்மோஸை பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா, ஒரு நாட்டு ஆயுதங்கள் நம்ம வாங்கும்போது அதில் எங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. இந்த நாட்டோட சண்டை போடும்போது இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இது நல்லா திறன்பட செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாங்குறதுக்கே ஆசை வரும். பிரம்மோஸை ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தியிருக்காங்கல்ல. ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தல. அங்க பயன்படுத்தல. நம்ம வந்து சோதனை களங்கள்ல இது பண்ணிருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர்ல அந்த ஏர் ஸ்ட்ரைக் தான் பண்ணிருக்கோம். நம்ம சின்ன ஏர் ஸ்ட்ரைக் தான் பண்ணிருக்கோம். இது வந்து ஐசிபிஎம். ஐசிபிஎம் என்பது ரொம்ப லாங் ரேஞ்சஸ் உரியது. இப்போ இந்திய ஏவுகணைகள் வந்து அரபு நாடுகள்ல போகும்போது ஈரானை அட்டாக் பண்ணுச்சுன்னா நாளைக்கு இதன் மூலியமா ஒரு ஒரு எதிர்ப்பு எதுவும் வருமா சார்? இல்ல, அதாவது இல்ல, இது ஒரு வர்த்தகம் பிசினஸா பாத்துருவாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பொருளை வந்து விற்பனை செய்வது அவர்கள் இவர்களுக்கு தான் அட்டாக் பண்ணுன்னு கொடுக்கல. ஒரு பொருளை நான் சந்தையில விற்கிறேங்க, நான் கத்தியை விற்கிறேன், என் நாட்டில் வந்து கத்தி நீங்க எடுத்து போறீங்க, போர் வரும்போது அந்த ஆயுதத்தை வந்து யாருக்கு மேலேயும் வந்து யூஸ் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம். அதை விட்டு போட்டு நீங்க இந்தியாவில் வாங்கின கத்தியை வச்சு என்ன குத்துனான்னு எப்படி சொல்லுங்க? அது வராது இல்லை, அந்த பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு அற்புதமான உறவு. இப்போ நம்ம இந்த ஹெர்முஸ் வளைகுடாவின் வந்து துறப்பின் மூலமாக நமக்கு இந்திய பணத்தில் தான் கொடுக்க போகிறாங்க, அது கடனில் தான் கொடுக்க போகிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய 5 நட்பு நாடுகளில் இந்தியாவும் இருக்கு. நமக்கு சர்வீஸ் சார்ஜ் கூட அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவுக்கும் வந்து பர்ஷியர்கள் இருக்கக்கூடிய டாட்டாலாம் இருக்கு பாருங்க, எல்லாமே அங்கே உள்ளவங்க தான். அவங்களுக்கு நமக்கு ஒரு பாரம்பரியமான உறவு. பர்ஷிய ஈரானிய முஸ்லிம்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு பாரம்பரியமான உறவு. இரண்டாவது, இப்போ இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல அறிவுபூர்வமான கேள்வி. என்ன பிரச்சனை வரும்? சரி, என்ன பிரச்சனை வரும்? சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எப்ப காசா விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. யாருக்கும்? இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும். சமாதானத்துக்கு ஆள் அனுப்பிட்டு எங்க பேச்சு நடக்கும் அங்கேயே இஸ்ரேல் அடிச்சிட்டான். சொல்றது கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? இஸ்ரேல காசா அடிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக சமாதான பேச்சு நடக்கும். பேச்சு நடக்கும்போது காசாவுடைய தலைவர்களையும் கூட்டு வைப்பாங்க இல்லையா? எங்க நடக்கு? கத்தர்ல தான் நடக்கு. கத்தர்ல பேச்சுவார்த்தை கத்தர் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த காசாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஹமாஸ் தலைவர்களும் கலீலுல் ஹயா இருக்காரு. அதை கணக்கு பண்ணி அவனை சாகடிக்கணும்னு சமாதான பேச்சு உள்ளவன இஸ்ரேல் அடிச்சிட்டான். இஸ்ரேல மாதிரி ஒஸ்ட் நாடு எதுவுமே கிடையாது. அடிச்சதுல ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பந்தான் கலீலுல் ஹயா தப்புனார். அவர் பக்கத்துல தொழுக போயிட்டாரு, தப்பிட்டார். அப்பந்தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு பெரிய அச்சம் வந்துருச்சு. இப்போ ஈரான் போர்லாம் நடக்க முன்னாடி, நான் சொல்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம், 1.5 வருஷம் இருக்கும். சவுதிக்கு அச்சம் வந்து இனி இஸ்ரேலை நாம கட்டுப்படுத்த முடியாது, நமக்குன்னு ஒரு வெறியாக ஒருத்தர் தேவை. ஏவி விடப்பட வெறிநாய் மாதிரி அமெரிக்கா வச்சிருக்கான், நமக்கு உடனே பாகிஸ்தானை கூப்பிட்டான். உனக்கு நான் பணம் தரேன், எனக்கு தேவைப்பட்டா நீ வந்து வெடிகுண்டு வச்சிருக்க, அணுகுண்டு, அதை எனக்கு சப்ளை பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டா நீங்க என்ட்ரி செய்யப்படக்கூடாது, ஆனா யார்கிட்டையும் வாங்கலாம். அப்படின்னா இந்த அதாவது
நியூக்ளியர் வந்து பரவலாக்கம் அணு ஆயுத பரவலாக்க தடை சட்டத்திலேருந்து கையெழுத்து போட்டவங்க அதுக்குள்ளே தான் இருக்கணும். சவுதி அரேபியா அந்த கையெழுத்தில் இல்லை. அதனால் சவுதி அரேபியா போட்டாங்க. அவர்களுக்கு பெரும்பான்மையான செல்வத்தை அள்ளி கொடுத்தாங்க. இப்போ கூட 27,000 கோடி கொடுத்துருக்காங்க. 15,000 வீரர்கள் அங்கேயே இருக்காங்க. பாகிஸ்தானில் இப்போ ரொம்ப வறுமை உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா சும்மாவே ஆயில் கொடுத்துட்டு இருக்கான், குரூட் ஆயில். காரணம், பாகிஸ்தானுடைய சவுதியினுடைய பாதுகாப்பு முழுவதுமே பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டான். 15,000 வீரர்களுக்கு சாப்பாடு, அவர்களுக்கான பணம். சவுதியை வந்து பாகிஸ்தான் வந்து முழுமையாக சவுதியை பாதுகாக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு இப்போ பலனாக இருக்குது. சவுதியில் டெக்னீஷியனான ஆளுகளை விட பாகிஸ்தானில் வந்து ரொம்ப அறிவாளிகள். அது மட்டும் இல்லாமல் அவனை அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது. அக்ரிமெண்ட்டை போடும்போது, உனக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒன்றுனா நீ வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, சர்வதேச ரிப்போர்ட்டர்ஸ் அபு ஃபைசல் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிரந்தரமாக பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? காஷ்மீர் பிரச்சனை. இப்போ இந்தியா காஷ்மீர் பிரச்சனையோடு இப்போ நமக்கு போன இடத்துல அப்போ நீங்கள் வருவீங்களா என்று கேட்கும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இந்திய பிரச்சனையை நாங்கள் தலையிடவும் மாட்டோம், வரவும் மாட்டோம். எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் அவர்களை வைத்திருக்கிறோமே தவிர அவர்கள் நாட்டை போய் அடிக்கின்ற போது நாங்கள் வரமாட்டோம். அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடு நாங்கள் ஒரு நீண்ட கால தொடர்பில் வைக்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 1.86 அராம்கோ நிறுவனத்தை இந்தியா கொண்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு எதுக்கு நான் அந்த பதிலை சொன்னேன்னா, ஈரான் தவறாக நினைக்குமோ, பிரம்மோஸ் ஏவுகணை வைத்து விட்டால் நாளைக்கு ஒருவேளை சம்திங் குட் ஹேப்பன், நடக்கலாம். ஈரானுக்கும் யுஏஇக்கும் பிரச்சனை வந்து விட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்சஸை ஏவி விட்டால், அக்னியோ பிரீத்தியோ பிரமோஸோ எவ்வளோ இருக்கு, ஆகாஷ் வான்தீரோ, எதை விட்டாலும் இந்தியாவிட்டேருந்து வாங்கிட்டேன்னு அவங்க சொல்லுவோம். அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னா, பாகிஸ்தானை தவிர உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லீம் நாடுகளும் இந்தியாவோடு ரொம்ப தோழமை மட்டும் இல்லை, முஹப்பத்தோடு இருக்காங்க. முஹப்பத்துன்ற என்ன வார்த்தைன்னா, உளப்பூர்வமான மனப்பூர்வமான நேசத்தோடு. அதுதான் ஆப்கானிஸ்தான் சொன்னார்கள், எங்களுக்கு இன்னைக்குள்ள உறவு இல்லை, காந்தாரி காலத்திலே இருக்கிற உறவு. நாங்கள் பாகிஸ்தானை தவிர சவுதியோ இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை பாதிக்காது. இன்னைக்கு ஈரான் பிரச்சனை வந்துச்சு, நமக்கு என்ன சொன்னா, ஈரானுடைய எதுவும் சொல்லிட்டாரு, நாங்கள் இந்தியாவுக்கு எல்லாமே கொடுப்போம். இப்போ இந்தியா வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்கு. இறுதியான ஒரு கேள்வி சார், இப்போ அமெரிக்கா வந்து ஆயுதங்களை விற்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் அதுக்கு ஒரு போரேன்னு கூட நடத்தும் அமெரிக்கா, அதை நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், பிரம்மோஸ் ஏவுகணை வந்து நம்ம விற்கிறோம் கொடுக்குறோம், அது ஒரு சேல்ஸ் பண்ற இடத்துல அமெரிக்கா அந்த இடத்துல எதுவும் எந்த தலையிடுமே இல்லை. ஒரு நாங்க உங்களுக்கு ஆயத்தரோம் எதுவும் முந்தலையா, இது எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம நாட்டுக்கு பிலிப்பைன்ஸ் நமக்கு ஆர்டர் இருக்கு. நம்ம நாட்டுல இருந்து இப்போ எவ்வளவு கேட்கறாங்க? இந்தோனேஷியா ஆர்டர் இருக்கு. இந்தோனேஷியா கரெக்டா சொல்றீங்க. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஆர்மேனியா, அதே மாதிரி இப்போ நீங்க யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதே போன்று எல்லா நாடுகளுமே கேட்குறாங்க. மியான்மர்ல கேட்குறாங்க. அதர் மேஜர் பையர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் நம்மகிட்ட கேட்குறாங்க, மொரிஷியஸ், இப்படி எல்லா நாடும் நம்மகிட்ட கேட்குறாங்க. அடுத்து நீ யூரோப்பியன் கண்ட்ரிஸும் கேட்பாங்க. இன்னைக்கு மெட்ராஸில் பாருங்க, ரொம்ப சீப்பான மெடிக்கல் சென்டர் மெட்ராஸ் தான். $1000 நம்ம நாட்டில் இருந்து மெடிக்கல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு $3000 இருந்தால் ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு போயிடலாம். $3000 எவ்வளோங்க? ஒன்றுமே கிடையாது. 3000 ரூபா. 3000 ரூபாய்க்கு ஸ்ட்ரென்த்து இந்தியாவில் வந்து வச்சிடலாம். அதனால மெடிக்கலுக்கு உலகத்திலே பெரிய ஹப்பு இந்தியா தான். 2 லட்சம் ரூபாய்த்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுடைய தொழில்நுட்பம் ரொம்ப டாப் மோஸ்டாக இருக்கிறதுனால மத்திய கிழக்கு நாடுகளிலும் கிழக்காசியாவிலும் இந்தியாவிற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இந்த தொழில்நுட்பம் ஒரு கேட்டகரியால பார்க்கும்போது எல்லா விஷயத்திலும் நாவல்லையும் இந்தியா டாப் மோஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்லரியிலையும் நம்ம டாப் மோஸ்ட்டு, மிசைல்ஸ் தொழில்நுட்பத்திலையும் டாப்ஸ் வருது. அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, சென்சாரு, டிரைவிங் ஃபேக்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அவுட்லுக்கு, பாலிசி ரிஃபார்ம். இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு அணுகுமுறை இது விஷயத்தில். அது மாதிரி பிரைவேட் செக்டார், டிபிஎஸ், இப்படி நிறைய ஃபியூச்சர் டார்கெட்ஸ் இந்தியாவில் நிறைய டாப்பாக இருக்குது. என்னுடைய கருத்து என்னப்புனா, இன்னும் ஒரு 10 வருஷத்தில்
உலகத்தில் மிகப்பெரிய டெக்னிக்கல் ஹப்பா இந்தியா மாறும். ஆயுதங்களும் சரி, அக்னிகளும் சரி, எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல மிகப்பெரிய ஹப்பாகும். என்னன்னா சீனாவை போன்று இந்தியாவுடைய பொருட்களுடைய வேல்யூ என்னன்னா மதிநுட்பமும் நீண்டகால பயனளிக்கும். சீனாவை போன்று இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இருக்காது. நான் சீன ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தேன், ஒன்றும் பெருசா இல்லை. CJ-10 அமெரிக்கா ரொம்ப டாப், அமெரிக்கா பெஸ்ட். அமெரிக்காவுக்கு என்னதான் தோத்தாலும் அமெரிக்கா ராஜா தான். அவருடைய பாலிசி தப்பு, அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி தப்பு. அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் வந்து இன்னைக்கு கூகுளும் சரி, டெஸ்லாவும் சரி, IBMமும் சரி, அமேசானும் சரி, அதுக்கு இணையா யாருமே கிடையாது. அதற்கு இணையா நாம வருவோம். இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். அது வந்து நமக்கு இப்போ இது ஒரு நல்ல சமீட்சை. ஏன்னா மியான்மரோ வியட்நாமோ வாங்குறதை விட UAE வாங்குறது என்பது இந்தியாவுக்கு உலகத்துல பெரிய பணக்கார நாடு அது. ஏன்னா அந்த நாட்டில் போய் அமெரிக்க அதிபர் பதவியேற்ற உடனே கால் எடுத்து வச்ச மண் எது? UAE. அங்கிருந்து நமக்கு பிரமோஸுக்கும் ஆகாஷ் தீர்வானும் கிடைச்சிருக்கிறது. ஒரு சிறந்த சமீட்சை. 40,000 கோடிக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். நீ எக்ஸ்பெக்டிங் லாட் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.